Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நீதிமன்ற உத்தரவோடு வடபத்திரகாளியம்மன் கோவில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றதன் காட்சிகள் தான் இவை. தென்காசி மாவட்டம் பிள்ளையார் குளத்தில் அமைந்துள்ளது வடபத்திரகாளியம்மன் திருக்கோவில். இக்கோவிலில் வழிபடுவதில் 15 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இரு பிரிவினரிடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் நீதிமன்றம் வரை நீண்டது விவகாரம். இரு பிரிவினரும் தனித்தனியே வழிபாடு நடத்துவது என கடந்த 2014ஆம் ஆண்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை தொடர்ந்து வடபத்திரகாளியம்மன் கோவிலில் வருடா வருடம் இரு பிரிவினர் சார்பிலும் தனித்தனியே திருவிழா நடத்தப்பட்டு வந்துள்ளது. அதன்படி கடந்த 4ஆம் தேதி ஒரு பிரிவினர் கோவிலில் திருவிழா நடத்த முடிவெடுத்து அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தடபுடலாக செய்திருக்கின்றனர். ஆனால் இம்முறை அதே நாளில் நாங்களும் வழிபாடு நடத்துவோம் என மற்றொரு தரப்பினரும் கூறியதால் எங்கே வழிபாடு நடத்துகிறோம் என்ற பெயரில் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விடுமோ என்ற பயத்தில் வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவின் பேரில் வடபத்திரகாளியம்மன் கோவிலை பூட்டி அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதையடுத்து பணத்தை செலவழித்து திருவிழாவை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்க அதிகாரிகள் கோவிலை பூட்டி சீல் வைத்ததால் திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை செய்த தரப்பினர் வழிபாடு நடத்த அனுமதி கோரி நீதிமன்றத்தின் கதவுகளை மீண்டும் தட்டினர். இம்மனு உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் கோவிலை பூட்டி சீல் வைத்த வருவாய்த்துறை அதிகாரிகளின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என கருத்து தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு தனி மனித வழிபாடு நடத்தும் உரிமையை அரசு அதிகாரிகள் தடை செய்ய முடியாது என கூறிய நீதிபதி வருவாய் கோட்டாட்சியரின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்ததோடு கோவிலுக்கு வைக்கப்பட்ட சீலை உடனடியாக அகற்றி சட்டம் ஒழுங்கு சீர்கெடாத வகையில் தகுந்த பாதுகாப்பு வழங்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து சீல் அகற்றப்பட்டதோடு திருவிழாவில் நாங்களும் பங்கெடுப்போம் என கூறிய மற்றொரு தரப்பினரால் பிரச்சனை ஏற்படாத வண்ணம் தகுந்த பாதுகாப்பு போடப்பட்டு கோவில் திருவிழா பிரச்சனைகள் ஏதுமின்றி கோலாகலமாக நடைபெற்றது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.